காராநகரி, காரைக்காடு, காரைவனம், குருவா என பெயர் வழங்கி வந்திருந்தது. இங்குள்ள காரைக்கால் அம்மையார் கோவில் மிகவும் புகழ் பெற்றதும் பழமை வாய்ந்ததுமாகும். காரைக்கால் திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற தர்ப்பணீஸ்வரர் ஆலயத்தில் அமையப்பெற்றுள்ள சனீஸ்வர கோவில் உலக அளவில் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. இங்கு சனிப்பெயர்ச்சியின் போது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். மேலும் பழமை வாய்ந்த கிறிஸ்தவ ஆலயங்கள், பழங்கால இஸ்லாமிய தர்காக்கள், காவேரி ஆற்றின் முகத்துவாரம், அழகான கிராமங்கள், வளமான நீர்நிலைகள், புகழ்பெற்ற அரசலாறு, அமைதியான கடற்கரை என காரைக்கால் தனிச்சிறப்புடன் திகழ்கிறது. 1947 ஆண்டு மார்ச் மாதம் காரைக்காலை இந்தியாவுடன் இணைக்க கோரி அகமது நயினார் மரைக்காயர், பொன்னையா உள்ளிட்ட தியாகிகள் தீர்மானம் கொண்டு வந்தனர். இது போன்று காரைக்கால் விடுதலைக்காக தேசிய காங்கிரஸைச் சேர்ந்த காந்த ராமானுஜம், லியோன் சேன் ராணி, நாகராஜன், ரங்கசாமி பிள்ளை உள்ளிட்ட பல தியாகிகள் அரும்பாடுபட்டனர். மையழி என்னும் மாகி வரலாறு. ஒரு புறம் கடலாலும் மற்றொரு புறம் குன்றுகளாலும் நதியாலும் சூழப்பட்ட சிற்றூரே மாகியாகும். இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள மாகியின் பழைய பெயர் மையழி என்பதாகும். மையழி என்று வழங்குவதற்கு முன்பாக மையிலக்கரை என்றும் இவ்வூர் பெயர் வழங்கி வந்திருந்தது. வடகரா பகுதியை ஆண்டு வந்த பையனூர் மன்னரிடமிருந்து கிபி 1721 ஆட்ரூ மொலாண்டன் என்னும் பிரெஞ்சுக்காரர் மாகி ஆற்றுக்கு அருகே ஒரு கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி பெற்றார். கிபி 1724 இக்கோட்டை கட்டப்பட்டது. கிபி 1725 பையனூர் மன்னனை வற்புறுத்தி ஆங்கிலேயர் பிரெஞ்சியரை மாகியை விட்டு விரட்ட முனைந்தனர். ஆனால் கிபி 1725 டிசம்பரில் புதுச்சேரியிலிருந்து 6 கப்பல்கள் நிறைய பிரெஞ்சு படை வீரர்கள் மாகியை முற்றுகையிட்டு பிரான்சிஸ் மாகி லபூர் தொனே தலைமையில் மாகி பிரெஞ்சியரால் மீட்கப்பட்டது. மையடியை தந்திரமாய் பிரெஞ்சியர் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்த மாகி லபூர் தொனேயின் திறமையை நினைவு கொள்ளும் பொருட்டு பிரெஞ்சியர் மையடியை மாஹே என்று பெயர் மாற்றம் செய்தனர். மாஹே ஆங்கிலர் ஆட்சி மாற்றத்தால் மாகி என்றாகியது. மாகேயில் மாகே மகாஜன சபாவை தோற்றுவித்து பிரெஞ்சியருக்கு எதிராக போராடி வெற்றி கொண்ட திரு ஐ.கே. குமரன், திரு கே. கேளப்பன், மேயர் சகாதேவன், திரு பரதன், திரு புருஷோத்தமன் போன்ற தியாகிகள் மாகேயின் விடுதலைக்கு அரும்பாடுபட்டுள்ளனர். ஏனம் வரலாறு. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள ஆந்திர மாநிலத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏனம். ஏனாம் அசோகர் காலத்து கலிங்க நாடு என அறியப்பட்டுள்ளது. விஜயநகர பேரரசு காலத்தில் நிஜாமுதீன் பகுதியில் விஜயநகர கிளை மொழி ஒன்றில் ஏனாம் என்ற சொல் கடற்கரை என்று அறியப்பட்டிருந்தது. சுமார் 30 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஏனாம் கோதாவரி நதியின் கிழக்கு பகுதியில் பாயும் கிளை நதியாலும் கோரிங்கா நதியாலும் சூழப்பட்ட பகுதியாக அமைந்துள்ளது. கோரிங்கா நதியே ஏனாம் நகரினை இரண்டாக பிரித்துள்ளது. இந்தியாவில்
பிரெஞ்சியரால் கைப்பற்றப்பட்ட 3வது இடமாக திகழ்கிறது ஏனம் நகரம். புதுச்சேரியின் ஆளுநராக டியூப்ளெக்ஸ் வருவதற்கு சிறிது காலம் முன்பு கிபி 1723 தான் ஏனாம் பிரெஞ்சியர் வசமாயிற்று. அதற்கு முன்னர் ஏனம் ராஜமுந்திரி அரசரின் ஆட்சிக்குட்பட்ட பெத்தாப்பூர் பகுதியில் அடங்கிய ஒரு சிற்றூராகவே இருந்தது. கிபி 1723 பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் தனது வணிக அமைப்பை ஏனத்தில் நிறுவியது. பாசன வசதியும் குடிநீர் வசதியும் விடுதலைக்கு பின்னர் மேம்பாடு அடைந்துள்ளது. பிரெஞ்சு கால்வாய் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் 226 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட நிலம் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. ராஜமுந்திரியிலுள்ள தௌலேஸ்வரர் அணைக்கட்டிலிருந்து கோத்திப்பள்ளி கால்வாய் மூலம் வரும் பாசன நீரும் இப்பகுதி வயலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரெஞ்சு தெலுங்கு பண்பாட்டின் நினைவு சின்னமாக இந்தியாவில் ஏனம் திகழ்ந்து வருகின்றது. ஏனாமின் விடுதலைக்காக திரு ஆர். பெத்தலா ரமணி போன்ற தியாகிகள் அரும்பாடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 86 ஏரிகள், 160 குளங்கள், குட்டைகள் உள்ளன. அழகான நீர்நிலைகளும் காவிரி ஆற்றின் முகத்துவாரம் கொண்ட அரசலாறும் சரித்திர புகழ் வாய்ந்த சங்கராபரணி ஆறும் 8 புண்ணிய நதிகளை உள்ளடக்கி அமைதியாக பாயும் புண்ணிய நதியான கோதாவரி ஆறும் புதுச்சேரியின் செழிப்பிற்கு ஜீவாதாரமாக உள்ளன. இயற்கையின் ஆதர்சன சக்தியாக பெண்ணையாறும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள வராக நதி என அறியப்படுகின்ற சங்கராபரணி ஆறும் சங்கமிக்கும் ஒரு புண்ணிய பூமியாக புதுச்சேரி திகழ்கிறது. உலக வரலாற்றில் எங்கும் கூற முடியாத ஒரு வரலாற்று உண்மையாக புதுச்சேரியின் நீர் வளத்திற்காக 4 கணிகையர் குலத்து பெண்கள் இங்கு 3 ஏரிகளை உருவாக்கியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள வரலாற்று சின்னமான ஆயி மண்டபம் என்பது ஆயி என்ற ஒரு கணிகையர் குலத்து பெண் ஒரு ஏரியை உருவாக்கியதற்கு நினைவு சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அவரது அமைச்சர் அப்பாஜியுடன் புதுச்சேரிக்கு வந்திருந்த போது ஆயிரக்கணக்கான விளக்குகள் எரிந்த ஒரு பகுதியை அவர்கள் பார்த்து அது ஆலயம் என நினைத்து வழிபட்டதாகவும், பின்னர் அது ஆயி என்ற கணிகையர் குலத்து பெண் வசிக்கும் இடம் என்று அறிந்தவுடன் அதற்கு பரிகாரமாக அந்த தவறுக்கு அங்கு ஒரு குளத்தை வெட்டுமாறு மன்னர் ஆயியிடம் கேட்டுக்கொண்டார். மன்னரின் உத்தரவுக்கு இணங்க ஆயி அங்கு ஒரு நீர்நிலையை உருவாக்கினார். இந்த வரலாற்று உண்மையை அறிந்த மன்னர் 3வது நெப்போலியன் ஆயியின் நினைவு சின்னமாக அங்கு ஒரு மண்டபத்தை நிறுவினார். அதுதான் இப்போது ஆயி மண்டபமாக அறியப்படுகிறது. அதுபோன்று பாகூரில் உள்ள பாகூர் ஏரியை வங்காரி, சிங்காரி என்ற 2 கணிகையர் குலத்து சகோதரிகள் உருவாக்கியுள்ளனர். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஏரியின் கடைமடை பகுதியில் அவர்களது உருவச் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுபோல இன்னொரு கணிகையர் குலத்து பெண்ணான ஆயியின் தங்கையான ஊசி என்பவர் ஒரு ஏரியை உருவாக்கியுள்ளார். அது இன்று ஊசிட்டேரியாக அறியப்படுகிறது. இதற்கான வரலாற்று ஆதாரங்களும் உள்ளன. இப்போது புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய திராவிட மொழிகளுடன் இந்தி மற்றும் பிரெஞ்சு மொழிகளும் பேசப்படுகின்றன. பண்டை காலத்திலிருந்தே தமிழ் பேசப்பட்டு வந்திருந்த போதும் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில், குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் புதுச்சேரியில் தெலுங்கின் செல்வாக்கு அதிகம் இருந்திருப்பதை வில்லியனூர் கோவில் கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன. மேலை நாட்டிற்கு நிகராக அழகான கட்டிடங்கள், பிரெஞ்சு கலாச்சார சாயல்களுடன் கூடிய தெருக்கள் மற்றும் பழைய கட்டிடங்கள் இப்போதும் புதுச்சேரியில் உள்ளன.
அகத்திய முனிவரும் அரவிந்தரும் பல புகழ்பெற்ற சித்தர்களும் ஆன்மீக தொண்டாற்றிய இந்த புண்ணிய பூமியில் உள்ள ஆலயங்களான மணக்குள விநாயகர் கோவில், வரதராஜர் பெருமாள் கோவில், ரித்யங்கரா தேவி கோவில், திரு ஆண்டவர் கோவில், இரும்பை மாகாளீஸ்வரர் கோவில், வில்லியனூரில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோவில், புத்துப்பட்டு ஐயனார் போன்ற பாரம்பரியமிக்க பழமையான கோவில்கள் இன்றும் அதன் கம்பீரத்தையும் ஆன்மீக சிறப்பையும் பெற்றுள்ளன. உழவர்கரையில்தான் முதலாக சிவன் கோவில் நிறுவப்பட்டு இப்போது அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என அறியப்பட்டு வருகிறது. சோழர் ஆட்சி காலத்தில் முதலாம் ராஜராஜேஸ்வரன் திருபுவனைச் சேர்ந்த சதுர்வேதி மங்கலத்தில் கட்டிய கோவில்களுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து நெல் வருவாய் வருவதற்கு நிலங்களில் மரக்காணி, அரைக்காணி, முந்திரிக்கை, கீழரை போன்ற நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு அதிலிருந்து வரும் வருவாயை கோவில்களுக்கு செலவிடப்பட்டுள்ளது. சோழர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் குறித்து திருவாண்டவர் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போது சூல்வரி, மகமை வரி, காணிக்கை, காட்டிகை, பேரவை, பகையாடிக்கை, நாட்டு விநியோகம், புதுவரி, பாழ்வரி, சில்லறை, பஞ்வாரம் போன்ற வரிகள் வசூலிக்கப்பட்டு அவை கோவில்களின் பரிவர்த்தனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மண்ணின் பெருமையை கட்டிக்காக்கும் ஐயனார் கோவில்கள், புகழ்பெற்ற சித்தர்களின் பீடங்கள், டச், டேனிஷ், பிரிட்டிஷ், பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்த கட்டிட அலங்காரங்களை பெற்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள், புகழ்பெற்ற இஸ்லாமிய தர்காக்கள் என புதுச்சேரி ஒரு திவ்யத்துவம் நிறைந்த ஆன்மீக பூமியாக திகழ்கிறது. ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இன்றி சகோதரத்துவத்துடன் அனைவரும் அமைதியாக வாழும் மகத்தான பூமி புதுச்சேரி. பிரெஞ்சு பண்பாட்டின் தாக்கமும் பிரெஞ்சு புரட்சியின் தாரக மந்திரமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மூன்றும் புதுச்சேரி மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றுவிட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள எழில் கொஞ்சும் அழகான பசுமையான கிராமங்கள் கண்ணை கவருகின்றன. தாமரை புத்த தடாகங்களும் அல்லி மலர்ந்த வளாகங்களும் நிறைந்த நீர்நிலைகள் பார்ப்பவர்களின் உள்ளத்தை கவரும். இத்தனை பெரிய சரித்திரத்தை தனது மடியில் சுமந்து நிற்கும் புதுச்சேரி இன்று உலகில் உள்ள அனைவரையும் கவர்ந்து வருகிறது. It is a place which is spiritually and philosophically interesting because of Sri Aurobindo Ashram, which is here, and because of that, it has a unique atmosphere, which is rare to find in other towns and cities in India. It could become a model town for India. இந்த எழில்மிகு புதுச்சேரியில் உள்ள அரவிந்தா ஆசிரமம், ஆரோவில் போன்ற இடங்களை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் வந்து செல்கின்றனர். புதுச்சேரியில் வந்து தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் இது அமைதியான பூமி என மனமகிழ்ந்து கூறுகின்றனர். So we love this place. We work here for 6 months and it's a very nice place to be because it's very calm and people are very nice, lot of smiles. Shops are very interesting to see. There's lots of nice place from the colonization, so it's a very nice place and we love it. பிரெஞ்சு கலாச்சார சாயல்களிலிருந்து மாறாமல் இத்தனை பெரிய வரலாறை சுமந்து நிற்கும் புதுச்சேரியில் ஏராளமான வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து செல்கின்றனர்.
Well, just the construction of them and the beautiful artifacts inside. The Indian people are very religious, I find, very religious, very conservative, very religious, but very honest, very nice people, very easy to smile. Everybody, I like everybody. I'm very happy. But I love the architecture and I love the beach here and the promenade down in front. The colonial house is very nice to see. It's nice to see it become one hostel and they keep the monuments. And புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கடற்கரை, சுண்ணாம்பாறு, ஊசிட்டேரி, ஆய் மண்டபம்,